தண்ணீர் தேசம். எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. அத்தியாயம் 12. என்னை மன்னித்து விடு தமிழ். நானே இயக்கிய நாடகத்தில் நீ மட்டும்தான் நிஜமான பாத்திரம். மன்றாடி கேட்கிறேன், மன்னித்து விடு. மொட்டுக்களை உடைத்து விட்டதற்காக செடியிடம் தென்றல் மன்னிப்பு கேட்பதில்லை. சிவக்க சிவக்க சுட்டுவிட்டதற்காக தங்கத்திடம் நெருப்பு மன்னிப்பு கேட்பதில்லை. தண்ணீரில் உன்னை குதிக்க வைத்ததற்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். தென்றல் முட்டியது மொட்டுகளை மலர்த்த, நெருப்பு சுட்டது தங்கம் நகையாக. நாடகமாடி நாங்கள் தண்ணீரில் உன்னை குதிக்க வைத்தது உனக்குள் உறங்கும் வீரத்தை உசுப்ப. தைக்கும் பருத்தி துணியை தண்ணீரில் ஊறப்போடும் ஒரு தையற்காரனைப் போல் உன்னை வேண்டுமென்றே நினைத்தேன். இப்போது சொல், எப்படி வந்தது இந்த செப்படி வித்தை? அலை கண்டு மயங்கி விழும் நீ ஆழ்கடலில் குதித்தது எப்படி? அச்சம் என்பது ஒரு நினைப்பு நிலை. மறந்தால் அச்சமில்லை. என்னை காப்பாற்றும் அவசரத்தில் நீ தன்னை மறந்து தாவி குதித்தாயே, அதுதான் இத்தனை நாளாய் உனக்குள் உறக்க நிலையில் இருந்த சக்தி. உன் பங்களா வாசத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சக்தி வங்காள விரிகுடாவில் விழித்திருக்கிறது. மீண்டும் உறங்க விட்டு விடாதே. இதோ சொட்டிக் கொண்டிருக்கும் உன் ஆடையின் ஈரம் வடிய வடிய உன் அச்சமும் வடிந்துவிட வேண்டும். வடிந்தே தீரும். ஏ தெப்பமாய் நனைந்து போன சிற்பமே, கவிழ்ந்த தலை நிமிர்ந்து பார், கண்ணெடுத்து பார். நல்ல நடிகர்கள் நம் மீனவ நண்பர்கள். வாத்தியாரின் நோட்டில் கிறுக்கிவிட்ட மாணவர்களைப் போல குற்ற உணர்ச்சியில் அவர்கள் குறுகி நிற்பது பார். என்னை மன்னிப்பாயோ மாட்டாயோ, அவர்களை நீ மன்னிக்கத்தான் வேண்டும். அவர்களை ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? முழங்காலில் முகம் புதைத்து தண்ணீர் சொட்ட குனிந்திருந்த தமிழ் பளிச்சென்று நிமிர்ந்தொரு பட்டாசு வெடித்தாள். எல்லோரும் தவித்து நிற்க அவளே தொடர்ந்தாள். அவர்களுக்குரியது மன்னிப்பல்ல, நன்றி. நன்றியா? எதற்கு? என் பயத்தை கடல் நீரில் கழுவினார்களே, அதற்கு. எனக்குள்ளிருந்த வீரத்தை எனக்கு தெரியாமல் விழிக்க வைத்தார்களே, அதற்கு. என்னையும் உங்களையும் காப்பாற்றி களம் சேர்த்தார்களே, அதற்கு. கொஞ்சம் கொஞ்சம் புரிகிறது எனக்கு. பொறுங்கள், நான் முழு பெண்ணாக முயன்று பார்க்கிறேன். அவள் பேச பேச அத்தனை முகங்களிலும் ஆச்சரிய புன்னகை. ஓ, முதல் வெற்றி. 3 சூரியன்கள் தொலைந்து விட்டன. 3 நிலவுகள் விழுந்து விட்டன. ஆனால் அவர்களின் கண்ணு கெட்டிய மட்டும் கப்பலோ படகோ தட்டுப்படவில்லை. மேலே ஏற்றிய தேசிய கொடி கூட பறந்து பறந்து படுத்துவிட்டது. அபாய கொடியான லுங்கி அவிழ்ந்து கொண்டது. பீப்பாயிலும் அவர்கள் உடம்பிலும் தண்ணீர் குறைந்து கொண்டே வந்தது. உணவைப் போலவே உரையாடலும் மெல்ல மெல்ல சுருங்கிவிட்டது. பார்வைகளால் மட்டுமே ஒருவரை ஒருவர் நலம் கேட்டுக்கொண்ட ஊமை வாழ்க்கை அங்கே தொடங்கிவிட்டது. அசைந்தால் சக்தி செலவாகும் என்று கலைவண்ணன் மடியில் சலனமென்று கிடந்தாள் தமிழ் ரோஜா. அவள் தங்கத்தோல் மங்கத் தொடங்கிவிட்டாலும் அவள் முகத்தில் மட்டும் தைரிய ரேகைகள். அவள் நெற்றியில் புறப்பட்ட அவன் சுட்டு விரல் புருவ மத்தியிலும் மூக்கின் பள்ளத்தாக்கிலும் மூக்கின் சிகரத்திலும் பயணப்பட்டு மேலுதட்டில் குதித்து கீழுதட்டில் தாவி நாடி பள்ளம் விட்டு நகர்ந்து அவள் பிஞ்சு கழுத்தில் பிரயாணம் முடித்து சற்றே யோசித்து சட்டென்று நின்றது. அதற்கு மேலும் எதிர்பார்த்தவள் விரலின் வேலை நிறுத்தம் உணர்ந்து விழித்து கொண்டாள். தமிழ், அடியே தமிழ், என் உயிரின் திடப்பொருளே, இந்த பிரபஞ்சத்தின் என் பங்கே, உனக்குத்தான் என் மேல் எத்தனை ஆசை. கடல் வீழ்ந்தான் காதலன் என்று கண்டதும் நீ தன்னை மறந்தாய், தன் நாமம் கெட்டாய், தண்ணீர் பயம் களைந்தாய், நீச்சல் தெரியாதென்பதை நினைவிலிருந்து அழித்தாய். எப்படியடி குதித்தாய்? என் 2ஆம் உயிரே, காவிரி கொண்டு போன ஆட்டனத்தியை மீட்க ஆதி மந்தி கூட வெள்ளத்தில் விழவில்லை. கரையில் நின்று அழுதுதான் காவியை கரிக்க வைத்தாள். நீயோ
கடல் குதித்தல்லவா காதலனை மீட்க நினைத்தாய்? எப்போது என்னுயிர் காக்க நீ தண்ணீரில் குதித்தாயோ அப்போதே நாம் சாவென்ற சம்பவத்தை தாண்டிவிட்டோம். ஐம்பூதங்கள் தந்த இந்த உடலை நாளை ஐம்பூதங்களும் பிரித்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மரணம் என்ற பௌதிக சம்பவத்தால் நாம் மரிக்கப் போவதில்லை. சூரியன் சுடரும் வரை அதன் ஏதாவதொரு கிரணத்தில் நம் கண்ணொளி கலந்திருக்கும். காற்றின் சுழற்சியில் நாம் விட்டுவிட்டு போகும் சுவாசம் இழைந்திருக்கும். அந்த நிலப்பரப்பில் நாம் பதித்த சுவடுகளை காற்றின் கரங்கள் அழித்துவிட்டாலும் நம் உள்ளங்கால்களின் உஷ்ணத்தை அது பத்திரமாகவே பாதுகாத்து வைத்திருக்கும். காதல் என்ற அருவத்தின் உருவங்கள் நாம். தடயங்கள் அழியலாம், தத்துவங்கள் அழிவதில்லை. அவன் பேசிக்கொண்டே இருக்க, அந்த பேச்சு பாடகனை அவள் கேட்டுக்கொண்டே இருக்க, வீசிக்கொண்டே இருக்கும் காற்றோசை மட்டும் அவனை ஆம் ஆம் என்று வழிமொழிந்தது. இன்னொரு மோசமான இரவும் முடிந்தது. லுங்கிக்குள் கூட்டுப்புழுக்களாய் அங்கங்கே சிதறிக் கிடந்தனர் மீனவர்கள். எழுந்திருங்கள், தயவு செய்து எல்லோரும் எழுந்திருங்கள். என்ன இது? வித்தியாச வெடியல். யார் குரல் அது? புரண்டு படுத்து சோம்பல் முறித்தவர்கள் ஒரு கண் திறந்து பார்த்தார்கள். இது என்ன? தேநீர் கோப்பைகளோடு ஒரு தேவதை. எல்லோரும் சோர்வு துடைத்து சுறுசுறுப்பானார்கள். அம்மா, நீயாமா? ஆச்சரியம் காட்டினார்கள். நானே தயாரித்தேன். எல்லோருக்கும் தேநீரை அவளே நீட்டினாள். பாண்டியும் இசக்கியும் கண்களை கசக்கி கசக்கி பார்த்தார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், நானும் உங்கள் வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டேன். தேநீர் கருத்திருந்தது. அவள் சிரிப்பு பால் கலந்தது. கலைவண்ணன் கைதட்டினான். வா, வாழ்க்கைக்குள் இப்படி வா. இடி மழை இரண்டுமே வாழ்க்கை. மழைக்கு வாய்த்திறக்கும் பூமி இடியை ஏற்க மாட்டேன் என்றால் எப்படி? தமிழ், இதுதான் சரி. இப்போதுதான் நீ மனித ராசியில் சேருகிறாய். கொடு உன் தேநீரை. அது விஷமாயிருந்தாலும் குடித்து விடுகிறேன். நான் விழுந்தால் கடல் நீர் குடிநீராகும் என்கிறீர்கள். நான் தயாரித்தால் விஷம் கூட அமுதமாகாதா? அமுதத்தின் நிறம் கருப்பல்ல. அவன் குடித்தான். அவள் சிரித்தாள். சிரிப்பு மட்டுமே ருசியாயிருந்தது. அது 4ஆம் பகல். ஒரு படகும் தெரியவில்லை. கட்டுமரங்களும் தட்டுப்படவில்லை. கப்பலின் அடையாளமாய் அவர்களின் தலைக்கு மேலே இருந்த வானத்தில் ஒரு புகைக்கோடு கூட விழவில்லை. அவ்வப்போது சிறகடிக்கும் பறவை கூட்டங்கள் மட்டுமே ஏதோ ஒரு நம்பிக்கையை எழுதி போயின. வானத்தில் திட்டுத்திட்டாய் மேகங்கள், படகில் திட்டுத்திட்டாய் சோகங்கள். நாம் என்ன துரோகம் செய்தோம்? இந்த கடலுக்கு நம்மேல் கருணை இல்லையா? தமிழ் ரோஜா இளைத்த குரலில் பேசினாள். 5 கண்டங்களுக்கே கருணை காட்டும் கடல் நம் 6 பேருக்கு கருணை காட்டாதா? பொறு தோழி, பொறு. கண்டங்களுக்கு கருணையா? ஆமாம். கடலடியில் 2 நீரோட்டங்கள். ஒன்று வெப்ப நீரோட்டம், இன்னொன்று குளிர் நீரோட்டம். கடலின் வெப்ப நீரோட்டம்தான் ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளை கொஞ்சம் சூடுபடுத்தி வைத்திருக்கிறது. இல்லையென்றால் கிரீன்லாந்தை போல அந்த நாடுகளும் பனிப்பாலைகளாய் இருந்திருக்கும். கடல் வெறும் கடல் அல்ல, கருணை கடல். அது இன்னொரு கருணையும் புரிகிறது. பூமியின் தட்பவெப்பத்தை வாங்கி பகிர்ந்தளிக்கும் வங்கியது. பூமத்திய ரேகைக்கு அருகில் கிடைக்கும் வெப்பத்தை துருவ பிரதேசங்களுக்கும், துருவ பிரதேசங்களின் குளிரை பூமத்திய ரேகை பிரதேசங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. இத்தனை வேலை செய்யும் கடலுக்கு நமக்கு ஒரு படகு மட்டும் அனுப்பத் தெரியாதா? அவள் சுருதி குறைந்து பேசினாள். அதுவரை அமைதி காத்த படகின் முன்விளிம்பில் உச்ச குரல் ஒன்று ஓங்கி ஒலித்தது. என் பங்கு மட்டும் ஏன் குறைகிறது? இது என்ன மிச்ச சோறா? எச்சில் சோறா? நீ கொடுக்கும் குழம்பு 10 பருக்கை நினைக்கவே போதாது. இதை சாப்பிடுவதை விட சாப்பிடாமலே இருக்கலாம். எட்டி பார்த்தார்கள். இசக்கி,
இருவரும் முன்விளிம்பு நோக்கி முன்னேறினார்கள். சற்றே மௌனம் சாதித்த சலீம் வாய் திறந்தான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளை முதல் சாப்பிட முடியாது. இன்னும் இருப்பது 1/2 கிலோ அரிசிதான், 20 லிட்டர் தண்ணீர்தான். என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். அது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்து வந்தாலென்ன, எதிர்பாராமல் வந்தாலென்ன, இடி இடிதான். என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பாண்டி அந்த மௌனத்தில் கல்லெறிந்தான். சொல்கிறேன் கேளுங்கள். அந்த 1/2 கிலோ அரிசியை சோறாக்கிவிடலாம். ஆனால் அந்த சோற்றை யாரும் சாப்பிடாமல் நீரூற்றி வைக்கலாம். அந்த கஞ்சி தண்ணீர்தான் நம் உணவு. ஆளுக்கு 1/2 டம்ளர். சோற்றில் நீர் குறைய குறைய நீர் மட்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீர்கள்? மீண்டும் அங்கே மௌனம் நிலவியது. அந்த மௌனம் என்பது சம்மதமில்லை. ஆனால் சம்மதிக்காதிருப்பது அங்கே சாத்தியமில்லை. கொஞ்ச நேரத்தில் அவர்களின் 1/2 கிலோ நம்பிக்கை உலையில் கொதிக்கத் தொடங்கியது. அன்று நள்ளிரவில் தேய்பிறை நிலவின் அழும் வெளிச்சத்தில் தூக்கம் வராமல் புரண்ட ஒரு உருவம் மட்டும் மெல்ல எழுந்தது. உறங்கும் உருவங்களை உறுதி செய்து கொண்டு பூனையின் பாதங்களால் நடந்தது. சமையல் அறையில் நுழைந்து கஞ்சிப்பானையில் கைவிட்டது. அவ்வளவுதான். திருட்டு நாயே! இன்னொரு உருவம் அதை பாய்ந்து பிடித்து கடல் கிழிய கத்தியது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.